இந்த சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் யாரு செஞ்சு என்ன குழம்புடா இது? சோத்துக்கு வழி இல்லாம இங்க கிடக்கலன்னு அந்த ஆள்கிட்ட போன் பண்ணி சொல்லு. நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார், போங்க. இல்ல மறுபடியும் யாரா? போடுங்க. நீங்க இருங்க. என்னடா விட்டு திங்கிறீங்க? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? இந்த சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? ஐநாரு வணக்கம்ல மாப்பிள. எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் இருக்கு. தோசை பையனா என்ன சாப்பாடு? அததான் நானும் கேட்டுட்டு என்ன சாப்பாடுனே தெரியல. நல்லா இல்ல நம்ம அடிக்க வராங்க. இரு இதெல்லாம் யாரு செஞ்சு என்ன குழம்புடா இது? ஒரு பாரு, ஒரு உப்பு இல்ல. இத ஓனர் இருக்கானே. ஏய் சாம்பார் நல்லா பண்ணி கிழிச்சிட்டாங்க. சூப்பரா கிழிச்சிட்டாங்க. ஏய் எப்படி பண்ணீங்க? தினு நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலா. காசு கொடுக்குறாருல, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. காலையில 200 ரூபா காய்கறி வாங்க கொடுக்குறாருல, அந்த 200 ரூபாய்க்கு எங்களுக்கு ஒரு 1/4 கிலோ சிக்கன் வாங்கி கொடுத்தா கேட்குறோம். சொல் நான் என்னடா பண்றீங்க? தட்டுங்கடா எனக்கு. நேத்து இந்த தட்டுல நான் தின்னேன். இது தட்டா? இத காட்டு. இது தட்டா? என்ன இது? ஜோக் இல்ல இல்லையா? உங்ககிட்ட வந்து சோத்துக்கு வழி இல்லாம இங்க கிடக்கலன்னு அந்த ஆள்கிட்ட போன் பண்ணி சொல்லு. நான் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுல ராஜா அப்படி இல்லையா? அவன் ஊர்ல அவன் ராஜானா என் வீட்டுல நான் ராஜாடா. உங்க வீட்டுக்கு போ. நான் 100 பேருக்கு என்னால சாப்பாடு எங்க அம்மா போடும். சரி உங்க வீட்டுக்கு போங்க. நான் குமார் அவசரப்பட்டிய தெரியாமல தம்பி, ஆசைப்பட்டுட்டோம். அதுக்கு வந்து சினிமா நல்ல சினிமால கிடக்குறோம். டீம் இப்படிதான் இருக்கு, டீம் மெம்பர்ஸ் இப்படிதான் இருக்கானுங்க, டீம் வரவங்க இப்படிதான் இருக்கானுங்க. போன் இது ஒண்ணுதான் உடச்சிடும் போன. யார் அது? யாரு? முத்து ஐயா அப்படின்னு வருது. எபிசோட்ல நடிச்சிட்டு காசு கேட்கிறாரு. என்ன வரைக்கும் சம்பளம் அனுப்பலாம் 1000 ரூபாய். என்னடா ஏ 2 மாசமா கால் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மனுஷனுக்கு குடும்பம் புள்ள குட்டி எல்லாமே இருக்கு. எங்கடா இந்த ஏரியால அங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். அந்த ஆள் நல்ல சௌரியமா 10 பேரை வச்சு சம்பாதிக்கிறான். கூட்டு சோத்துக்கு கொடுத்தா என்னடா அவன்? 3 வேளை சிக்கனா போட்டா சிக்கன் கிழிச்சாங்க. நேத்து 11 மணி வரை ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன். கேட்டீங்கல்ல? நம்ம 2 பேருமே ஏன் அனுப்பணும் 1000 இழுக்குறீங்கன்னு கேட்டீங்கல்ல? மொத்த ஷெட்யூல் போட்டேன். இந்த 4 எபிசோடு ரெடியா இருக்கு. இப்ப பணம் மட்டும் கொடுங்க, நான் எடுத்துறேன். நான் எடுப்பேன். எப்ப ரிலீஸ் ஆகும்? மணி அண்ணா பேசும். என்ன சொல்லுங்கண்ணா? அண்ணா ஆமாண்ணே, போன் வாங்கி கொடுத்தபடி. ஆமாண்ணே, அந்த மேலே எடிட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு நிமிஷம் கீழே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேண்ணே. இந்த சாம்பார் சாப்பாடுண்ணே. இந்த சாப்பிட்டுட்டு நான் கூப்பிடுவானே உங்களுக்கு. நீங்கள் சொன்ன வேலையை இந்த இப்போ முடிச்சு கொடுத்துறேண்ணே. அம்மா வீடியோ என்னவோ படுத்து கொடுத்துறேன். அப்புறம் ஈவினிங் சொன்னீங்களே அந்த வீடியோ ரெடி ஆயிடுச்சுண்ணே. நான் அதுவும் போட்டுறேன். சரிங்கண்ணே. நாங்கள் 10 பேர் தட்டி எடுத்து பிச்சை எடுக்க போகிறோம். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுவானே. சரிண்ணே. நான் பசங்க எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கண்ணே. இந்த முடிஞ்சுண்ணே, ஈவினிங் முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு கூப்பிட்டுறேண்ணே. சரிங்கண்ணே. வச்சிருவானே. சரிங்க. ஃபோன் பண்ணி செக் பண்ணிடுவாரு கிழிச்சவர். எங்க அப்பா அம்மா அப்படி வேணுமா? அம்மா அப்படி உட்காந்து எடிட் பண்ண சொல்லு. ஃபோன் வாங்கி கொடுத்தா நான் அவங்க அம்மாவுக்கு மட்டும் ஃபோன் வாங்கி கொடுக்குறான், அவங்க தம்பிக்காரனுக்கு கார் வாங்கி கொடுக்குறான், எல்லாமே அவங்க வீட்டுக்கே பண்றான். வேலை மட்டும் நாங்க பண்ணுமா? என்னது இது? என்ன எழுதி இருக்கு?
ஹிந்தில என்ன இருக்கு நல்ல விவரமா விசாரிக்கிறாரு. ஈவினிங் அந்த விளாக் போட்டுருவீங்களா காலையில போட்டுருவீங்களா? அம்மா விளாக் வேணுமா? உங்க அம்மா விஜய் போட்ட வேணாடா. உங்க அம்மா விஜய் போட்ட வேணாடா. ஆத்தாடி ஆத்தா எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அவன் நம்பர் எல்லாரும் பிளாக் பண்ணுங்க. அவன் இங்க வரவும் கூடாது, அவன் போனே பண்ண நான் ப்ரோக்ராம்னா நாளைக்கு மட்டும் 8 வீடியோ ரிலீஸ் ஆகணும். பாருடா என்ன பாருங்கடா, நைட்டு சோத்தை கட் பண்ணிடுவாங்கடா. அவன் போடுறது அது என்னடா அது என்னடா? ஐயோ மீண்டும் மீண்டுமா? இப்ப பாருங்க வறண்ட பூமி மாதிரி ஆயிடுச்சு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ணேன்? தங்கலான் படம் தர மாதிரி இருக்கு. மச்சான் ஈட்டி வச்சு குத்துறா. தங்கலான் படத்தோட தர மாதிரி இருக்கு. இது என்ன, இது சாம்பாரா? விக்ரம் கால் எடுத்து வச்சாருன்னா அப்படியே சிஜியே தேவையில்ல. ஏன்டா அப்படி உயிர் வாங்குறீங்க? சீரியஸா நான் வரதான் கிளம்புறேன். காசு நைட் எத்தனை மணிக்கு படுத்தீங்க? எல்லாரும் எத்தனை மணிக்கு படுத்தீங்க? கேளு. நான் நைட்டு படுக்கும்போது 1:30 மணி 3 ஸ்கிரிப்ட் முடிச்சு வச்சிருக்கேன். 9 மணில எவ்வளவு பேசுறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நீ அவனுக்கு ஃபோன் பண்ண. யாருக்கு ஃபோன் பண்றீங்கண்ணா? அவன் எப்படா பேசுறான்? யாருடா? ஓனருக்கு தான் பேசுங்க, இதே மாதிரி பேசுங்க. மரியாதையே. இப்போ நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா இன்னைக்கு சமைச்சது இந்தா நான் கால் பண்ற மாதிரி சொல்லு. அண்ணா நான் சமைச்சேன். ஐயனாரு ஜிஸ்லோ சுந்தர் 3 பேருக்கும் வயிற்றுனால போகுது. நேற்றுல இருந்து அதனால ஒன்றும் பண்ண முடியல. மெடிக்கல் ஃபீஸ் 500 ரூபாய் கை வலி. நான் வெளியே போய் சாப்பிடுறோம். பெரிய இது இந்த செய்தினே நற்செய்தி. ஆமாண்ணே, நான் வந்து சமைச்சனே. என்ன வேலை விட்டீங்க? சமைக்க விட்டீங்க. நான் சமைச்சேன். சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தேன். ஐயனாருக்கும் தங்கத்துக்கும் சுந்தரத்துக்கும் வயிற்றால போகுது. அதுக்கு மாதம் ஆனால் அவனை வந்து நான் டெய்லி சமைக்க டெய்லி எனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறானு கேட்குறானுங்க மெடிக்கல் செலவுக்கு. என்ன பண்ணலான்னு இந்த டீமில் வச்சு என்ன பண்ணலாம்? இந்த பிளான் என்ன சேர்த்துக்கலாமா இல்லை சமையல் மாதம் புதுசாக போட்டுக்கலாமா? அது நான் என்ன பிளான் பண்றேன்னா, அது ஏன் வேஸ்டா கக்கூஸ்ல இது பண்ணிக்கிட்டு அதை ஏதாவது சூடு பண்ண முடியுமான்னு பாருங்களேன். சூடு பண்ணி யாருக்குண்ணே? மணிக்கும் விஜயக்கும் கொடுக்க மனுஷனாடா நீங்க எல்லாம். நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு ரெசார்ட் ப்ரொமோஷன் வச்சு கொடைக்கானல்ல பசங்க ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்களே, அங்க கூட்டு போய் பாவம் தனியா ஸ்கிரிப்ட் எழுத விடலாம் அப்படின்னு யோசிச்சு. நீங்க தான் ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டீங்கல்ல? இல்லண்ணே, ஆக்சுவலா இப்போ இது இந்த சின்ன பழைய ப்ராஜெக்ட் தானே முடிஞ்சிருக்கு. புது ப்ராஜெக்ட் ஜிஷ்ணு ஒன்று நான் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம். உங்ககிட்ட சொன்னது இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணாதான் நான் மட்டும் வரேன். எல்லாரையும் கூட்டு போயிட்டு என்னங்கண்ணா? தங்கத்துக்கு 3 ஃபீமேல் அசிஸ்டன்ட் தேவைப்படுமே. ஆமாண்ணே, இங்கேயே 2 அசிஸ்டன்ட் வந்து அப்பப்போ ஒர்க் பண்ணிட்டு போறாங்க. என்ன ஒர்க்குன்னு தெரியல, ஆனா ரூமுக்குள்ள பண்றாங்க. எப்படியாவதோ தெரியாது. முதல்ல ஒரு சிசிடிவி கேமரா மாட்டுறேன். சிசிடிவி வச்சிருக்கா நீங்க எங்க வேணா வைங்கண்ணா. ஆனா மெயினா சமய கட்டுல ஒரு 5 சிசிடிவி வச்சிருக்கா. ஆமாண்ணா, சமையல் கட்டுலயேவா? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அண்ணா இல்ல ஐயோ நீங்க இன்னும் அந்த ஹாலிவுட் படம் இல்ல தமிழ் படம். நான் அதே மாதிரி நேற்று தேங்காய் இல்லையா சிக்கன் செய்ய, அதனால வந்து அந்த 1 மாசத்துக்கு முன்னாடி செஞ்சு வச்ச ஒரு 1/2 மூடி தேங்காவை சாமி படத்துக்காக வச்சிருந்தது. அதை எடுத்து போனாருண்ணா. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். அண்ணே சாமிக்கு இது ஒண்ணும் பண்ணாத சொல்லிப்பாளே. அதேதான் சாமி சாமின்னு சொல்லிட்டு நிறைய வேலை பாக்குறானா. அன்னைக்கு ஆனா முக்காவாசி நீங்க ஒரே ஒரு அரிசி சிப்பம் வாங்கி போட்டீங்கன்னா, நாங்க அந்த 25 கிலோ அரிசி சிப்பம் வாங்கி போடுங்கன்னா ஒரு 200 ரூபாய் கம்மியாகும்னு சொன்னோம்னா. நானா? இல்ல எதுவுமே எனக்கு தெரியாது. அப்பதான் அவன் சொன்னான் உங்கள்ட்ட 600 ரூபாய் கிடக்கிறா. இப்படிதான் பேசுறவனா அந்த கொடுக்குறனா உங்க மேனேஜர் பேசிக்கிங்க.
தங்கம் தங்கலாம் கிடையாது பாத்தீங்கன்னா 2 லட்சம் சொல்லுங்க. தங்க விலை விற்கிறது சொன்னீங்க தங்கம், இது இப்படிதான் தங்க விலை விற்கிறா? இருங்களேன். இவரா கிச்சன் மேனேஜரா? ஆனா இப்ப என்ன நான் என்ன வேலை செய்வா வேண்டாமா நீங்க சொன்னாதான். அதாவது வேலை செய்யுங்கன்னா மற்றவங்களுக்கும் செய்ய முடியாதுண்ணே, இதெல்லாம் பண்ண முடியாது. இவனுக்கு இவ்வளவு குறை சொன்னா எப்படி நான் வேலை செய்ய முடியும்? என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. நீங்க எதுக்கும் கம்பூஸ்ல போய் பாருங்க, உண்மையில வைக்கிறதெல்லாம் போதாது. இல்ல எனக்கு அது போதும். அது பர்சனலா உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் கால் பண்ணும்போது. ஆல்ரெடி எனக்கு போதும். இப்ப என்னென்ன பண்ணலாம், நான் நல்லா தான் சமைக்கிறேன், எனக்கு அவனுக்கு வாங்கி கொடுக்குற விஷயம் இல்லதினா நமக்கு பொறுப்பு முக்கியம், நமக்கு கடமை முக்கியம். நான் என்ன சொல்றேன்னா போயிட்டு அந்த பிளாக் எடுங்க, வயசால போறது எல்லாம் பிளாக் முக்கியம் நமக்கு. சரி அண்ணா, எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும். எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும். ஹஸ்பண்ட் வேணுமா? ஹஸ்பண்ட் வேணுமா? ஹஸ்பண்ட் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நீங்களாம் வரியா? முடிய நிறைய வளர்க்கும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு. அது மாணவி கண்டென்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன கதை புரியல. மிஸ் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும். அந்த அசிஸ்டன்ட் நான் வந்து சொல்றேன், ரொம்ப நாளா அவங்க நான் பாத்துட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் சொல்றேன், அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்க. விஜயான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களை வர சொல்லுங்க. இங்க வந்து எனக்கு அசிஸ்டன்டா வேலை செய்ய சொல்லுங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. என்னமா உங்களுக்கு சம்பளம் கூட போட்டு கொடுத்துறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. மாசம் ஒரு 1 lakh 1.5 lakh நான் கொடுத்துறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. 2 பேருமே நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களா இருந்தா பரவாயில்ல, 2 பேருமே சமைக்க தெரியாதவங்களா இருந்தா நாங்க என்னைக்குமே 6 நாள் குழம்பு 5 நாள் குழம்பு தான் வச்சு சூடு பண்ணி இதோட வேலையா தான். நாங்க எதுலயும் வேஸ்ட் பண்ண மாட்டோம். அது சொல்லுவாங்க டோன்ட் வேஸ்ட் ஃபுட்னு சொல்லுவாங்களே, அதுக்கு வசனத்துக்கான இதை நாங்க பண்ணுவோம். கால் எண்டு முடிஞ்சு போச்சு. இது வந்து நாங்க வேணும்னு தான் சொல்லல. அந்த நாய் காலையில இந்த காய்கறிலாம் வாங்க போனான்னா அப்ப காலையில அதுக்கு பால் வாங்கிட்டு வந்து அவர் சாரு பூஸ்ட் ஆர்லிஸ் குடிச்சிட்டு அந்த 50 பிஸ்கட் எடுத்துப்பாங்க. அப்பயே காலையில கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான் மீசைக்கு. ஆனா தூங்குறானுங்கண்ணா, நான் எந்திரிச்சேன் 6 மணிக்கெல்லாம். அந்த நாய் விடிய தூங்கா அது யாருக்கிட்டே பேசுது கண்டவங்க வன்முறையை கையாளுறாங்க. அவ்வளோ கரெக்டா பேசுறவங்க வாயில பேசுறீங்க. புதுசா மீனான்னு ஒரு வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுவான். அதுல அந்த மீனா பேசுறான். யார் அந்த மீனான்னு கேள்வி. தினகரன் யார் அந்த மீனா?